மஞ்சத்தூளும் போட்டு வச்சுருக்கிறேன். அரை மணி நேரம் ஊறி இருக்குது. இப்போ இதை வச்சு நம்ம அதுக்கு தேவையான பொருள் வந்து இது 2 ஸ்பூனு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா காஞ்சிருச்சு, எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கலாம். அதோடவே கருவேப்பிலை தழை ஒரு இருக்கலாம். சின்ன வெங்காயம் 150 கிராம் சின்ன வெங்காயம், 100 கிராம் கேரட் வாங்கியிருக்கிறேன், அதையும் சேர்த்து போட்டுக்கலாம். அடுத்தது கோவக்காய் 1/4 கிலோ கோவக்காய், அதையும் சேர்ந்து போட்டிருக்கும் வறுக்கிறதுக்கு போட்டுக்கலாம். அடுத்தது சொரக்காய் 1/4 கிலோ, சொரக்காய் 1/4 கிலோ, உருளைக்கிழங்கு 1. அடுத்தது வந்து இந்த பலாக்கொட்டை 1/4 கிலோ பலாக்கொட்டை, உப்பு கொஞ்சம் ஒரு அரை ஸ்பூன் உப்பு நல்லா போட்டுக்கலாம். வேகட்டு நல்லா. கசகசாவும் முந்திரி பருப்பு 2 பல்லு, அதையும் சேர்த்து இப்படி நம்ம தூவிக்கலாம். இது மாதிரி நான் 3 தடவை கழுவி மஞ்சத்தூள் உப்பு போட்டு அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கிறேன். பருப்பை வச்சு அதோடு சேர்த்து வந்து இந்த தலைக்கறியை நம்ம போட்டுருவோம். அப்படியே வறுக்கிற மாதிரி வறுவல் மாதிரி வச்சிடணும். அப்போ தான் சூப்பராக இருக்குது. தக்காளி பழத்தை 3 தக்காளி பழம் வெட்டி வச்சுருக்கிறேன். அதோடு சேர்த்து இந்த 3 தக்காளி பழத்தையும் போட்டுட்டு இப்படியும் பாதி உப்பு போட்டுக்குவோம். இப்போ உப்பெல்லாம் கரெக்டாக இருக்குது. அரை டம்ளர் தண்ணி மட்டும் ஊற்றுறேன். அப்புறமா மசால் தூள் போட்டுக்குவோம். இப்போ கருவேப்பிலை இலையை இந்த மாதிரி போட்டுக்கலாம். நான் வந்து கறி பவுடர் வாங்கியிருக்கிறேன் 50 கிராமு. மட்டன் மசாலா தண்ணி விடக்கூடாது. ஆல்ரெடி அரை டம்ளர் தண்ணி இருக்குது, அதுலேயே வெந்துரு. மூடியும் போடக்கூடாது. வறுவலுக்கு மூடி போட்டோம்னா தண்ணி நிறையா விட்டுரு. வெந்துருச்சு. கொத்தமல்லி இலை இப்படி தூவி விட்டுறலாம். அடுத்தது வந்து நான் வந்து தேங்காய் பல் ஒரு 5 பல் தேங்காய் பல் எடுத்து துருவல் பண்ணியிருக்கிறேன், அதையும் சேர்த்து நம்ம போட்டுருவோம். போட்டு நல்லா கிளறி விட்றலாம். சூப்பராக வெந்துருச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். பாய்.